குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூலை 1 2024 திங்கட்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டிஎன்பிசி டிஎன்எஸ் பற்றியான கிளாஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அதையும் பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 100% வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 1 இந்த மந்தோட கரண்ட் பஸ். இதுக்கு முன்னாடி கரண்ட் பஸ் பார்க்கலனாலும் இன்னிலேருந்தாச்சும் நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் படித்தா டெய்லி கரண்ட் பஸ்ஸை டெய்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா மந்த்லி கரண்ட் பஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கரண்ட் பஸ் பார்த்துலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் 30வது ராணுவ தலைமை தளபதியாக வந்து பார்த்திங்கன்னா உபேந்திர துதிவேதி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து பதவியேற்றிருக்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ராணுவ தலைமை தளபதியாக இருந்த மனோஜ் பாண்டேனுடைய பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 30 நிறைவடைந்து அவர் வந்து உபேந்திர துதிவேதி அவர் வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மனதின் குரல் நிகழ்ச்சியில் வந்து பிரதமர் பேசின டீடெயில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன் தான், கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்தாகணும். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜூலையில் தொடங்கவிருக்கும் ஒலிம்பிக் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா புதிய சாதனை படைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டி வந்து நடைபெற இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மனதின் குரல் நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா வாயிலாக நாட்டு மக்களுக்கு வந்து பிரதமர் வந்து உரையாற்றுவார். 110வது மனதின் குரல் நிகழ்ச்சி முடிஞ்சோடனே வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் டேட் அறிவித்ததுனால அந்த நிகழ்ச்சி வந்து நடக்கலை. தற்போது வந்து பார்த்திங்கன்னா 111வது பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஒளிபரப்பப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தான் நடைபெறும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா. அதை கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு உலக சுற்றுச்சூழல் தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாயின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தை வந்து தொடங்கியிருக்கிறார். ஓகேங்களா பிரதமர். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஜூன் 5 நியூஸ் பேப்பர்லேயே வந்துருச்சு, நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் இல்லைனா ப்ரீவியஸ் இயர் நியூஸ் பேப்பரை வியூ பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. கடந்த முறை வந்து பார்த்திங்கன்னா டோக்கியோ ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 7 தங்கங்கள் வென்றது. இதில் ஈட்டி எறிதலில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து முதல் பரிசை வென்று தங்கம் வென்றிருக்குது. ஓகேங்களா. பாரிஸ் ஒலிம்பிக் இந்திய தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு முதல்முறை அம்சங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா குதிரை ஏற்றத்தில் முதல் முறையாக இந்திய வீரர் அனுஷ் அகர்வால் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பெண்கள் மல்யுத்த போட்டியில் 76 கிலோ எடைப்பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக இந்திய வீராங்கனை ரித்திகா ஹூடா அவங்களும் வந்து பங்கேற்கிறாங்க. பாரிஸ் ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கேம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைமாக உள்ளே போகிறோம். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேர் ஃபார் பாரத் அப்படின்ற ஹேஷ்டேக் வாயிலாக இந்திய வீராங்கனைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உற்சாகப்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஹேஷ்டேக் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துர்க்மெனிஸ்தானில் வந்து கடந்த மே மாதம் உலகின் 24 புகழ்மிக்க கவிஞர்களுடைய உருவ சிலை வந்து திறக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து ரவீந்திரநாத் தாகூருடைய சிலையும் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரினாமில் கடந்த ஜூன் 5 கடைபிடிக்கப்பட்ட இந்தியர்கள் வருகை தினம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கடைபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. இதை கூட இந்தியர் வருகை தினம் வந்து எந்த நாட்டில் கடைபிடிச்சாங்க அப்படின்னு கேட்பாங்க. சூரினாம். ஓகேங்களா. அந்த நாட்டில் தான் வந்து கடைபிடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் கப்பன் பூங்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இளைஞர்கள், மூத்தவர்கள், குழந்தைகளை ஒன்று கூடி சமஸ்கிருத உரையாடல் வந்து மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. முக்கியமானது என்ன அப்படின்னா ஆந்திரத்தில் தயாரிக்கக்கூடிய அரக்கு காப்பி. ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமானது. ஆந்திரத்தில் வந்து அரக்கு காப்பி தயாரிக்கிறாங்க. இது ரொம்ப ஃபேமஸானது. அதை பற்றி அவர் பேசியிருக்காரு. அதேமாதிரி கேரளத்தில் பழங்குடியின பெண்களால் தயாரிக்கப்படும் கார் தும்பி அப்படின்ற குடை அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்கிறார். ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமானது. அரக்கு காப்பி எங்கே விளையுது அப்படின்னா ஆந்திரத்தில். இது வந்து பழங்குடியின மக்களால் வந்து அறுவடை செய்யப்படுறது. அடுத்து அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேரளத்துடைய பழங்குடிய பெண்களால் தயாரிக்கப்படும் கார் தும்பி குடைகள். ஓகேங்களா. அதுவும் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் அமல்படுத்தப்பட்ட இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம் ஆகியவற்றுக்கு மாற்றாக வந்து பார்த்திங்கன்னா பாரதிய நியாய சம்ஹிதா, பாரதிய நாரிக் சுரக்ஷா, பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்ற சட்டங்கள் வந்து புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அமலுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 1 இன்றைக்கி வந்து அமலுக்கு வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் முதல் தகவல் அறிக்கைன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா குற்ற நிகழ்வுகள் எங்கு நடைபெற்றதோ அந்த இடத்தின் காவல் நிலையம் மட்டுமல்லாமல் எந்த ஒரு காவல் நிலையத்தில் வேணாலும் இதை வந்து பதிவு செய்ய முடியும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது உண்ணும் உணவில் வந்து உப்பு அளவை வந்து வெகுவாக குறைப்பதால் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் தொற்றா நோய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொற்றா நோய்களால் ஏற்படக்கூடிய உயிரிழப்பு வந்து 60% குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சப்போஸ் இது கூற்றுல கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு தெரியாது. ஓகேங்களா. ஜப்பானில் வந்து உப்பு பயன்பாடு கடந்த 25 ஆண்டுகள் பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளது. தற்போது சிறுநீரக நலன் காக்கும் நாடுகளில் வந்து முதன்மை நாடாக வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் இருக்குது. ஓகேங்களா. நாள்தோறும் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா 5 கிராம் அளவு மட்டுமே உப்பை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார அமைப்பு வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இதில் என்ன அப்படின்னா இந்த லைனை இப்படியே கொடுப்பாங்க. உண்ணும் உணவில் உப்பின் அளவை வெகுவாக குறைத்தால் உலக அளவில் தொற்றா நோய் ஏற்படும் உயிரிழப்புகள் 60% குறைக்க முடியும் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்படின்னா உப்பை குறைச்சா எப்போ தொற்றா நோய் குறையும் அப்படின்ற தாட் வந்து நமக்கு வந்துடும். இது தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
முக்கியமானது. அந்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிச்சது, வேர்ல்டு கப் ஜெயிச்சது. அதாவது பார்த்திங்கன்னா கடந்த 13 ஆண்டுகளாக இந்தியா காத்திருந்த வேர்ல்டு கப்பில் வந்து ஜெயிச்சிருக்கோம். 1983க்கு பிறகு 24 ஆண்டுகளுக்கு பிறகு 2007க்கு பிறகு 4 ஆண்டுகளுக்கும் தற்போது வந்து 13 ஆண்டுகளுக்கு வந்து உலகக்கோப்பையை கைப்பற்றிருக்கோம் நம்ம. ஓகேங்களா, 13 ஆண்டுகளுக்கு பிறகு. ஓகேங்களா, தற்போது 5வது முறையாக ஐசிசி கோப்பை வந்து இந்தியா வென்றுகிறது. 1983 கபில் தேவ் தலைமையிலும் 2011 தோனி தலைமையிலும் ஒரு நாள் உலகக்கோப்பை போட்டிகள் வந்து ஜெயிச்சிருக்கோம். அதேமாதிரி 2007 தோனி தலைமையிலும் தற்போது ரோஹித் சர்மாவோட தலைமையிலும் வந்து பார்த்தீங்கன்னா T20 உலகக்கோப்பை போட்டியில் வந்து நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஓகேங்களா, 2013 தோனி தலைமையிலான சாம்பியன் டிராஃபி போட்டியிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஜெயிச்சிருக்குது. ஓகேங்களா, இப்போது நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 20 அணிகள் பங்கேற்றிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமீபியா, நேபாளம், ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, உகாண்டா, ஓமன், பப்புவா நியூகினியா போன்ற வந்து புதிதாக இடம்பெற்றிருக்குது. ஓகேங்களா, இதனால் குரூப் கட்ட மாற்றங்கள் பலவும் வந்து ஒரு தரப்பாக அமைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து முக்கியமான இப்போ இந்த டைம் வந்து விளையாண்ட அந்த டீமோட பேரில், அந்த நாட்டோட பேரில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து மருத்துவத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. முக்கியமானது மட்டும் நம்ம படிச்சுக்கலாம், இல்லை ஸ்கூல் புக்கில் இருக்குது. நம் நாட்டு முதல் பெண் மருத்துவர் அப்படின்ற பெருமைக்குரிய வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் 1886 ஆகஸ்ட் 30 பிறந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் தான். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்திய வரலாற்றின் மேலவைக்கு தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண், உலகிலேயே சட்டமன்ற குழுவிற்கு துணைத் தலைவரானவர், சட்டமன்ற உறுப்பினர் என்ற நிலையில் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு வரை மகளிருக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவச கல்வி திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலிய விவாகத்தை வந்து ஒழித்து பெண்கள் திருமண வயதை வந்து உயர்த்தும் சட்டமும் வந்து இவர் காலத்தில் நடைமுறை கொண்டு வந்தது தான். 1947ஆம் ஆண்டு தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட முழு காரணமாக இருந்தவங்க இவங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நகராட்சி சம்மந்தமான தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நேற்று நடந்துச்சு இல்லையா, அதில் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1841 மார்ச் 30 வந்து பார்த்திங்கன்னா கிராக்ஃபோர்ட் லாங் அப்படின்ற பிரபல மருத்துவர் வந்து அறுவை சிகிச்சைக்கு வந்து முதன்முறையாக ஈத்தர் அப்படின்ற மயக்க மருந்தை வந்து வெற்றிகரமாக பயன்படுத்தியிருக்கிறார். ஓகேங்களா, நம் நாட்டை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ தினம் யாரை வச்சு கொண்டாடுறோம் அப்படின்னா சுகாதாரத்துறையில் பிரபல மருத்துவர் மட்டுமல்லாமல் மேற்கு வங்காள மாநிலத்தில் இரண்டாவது முறையாக வந்து பார்த்திங்கன்னா 1948 62 வரை வந்து பார்த்திங்கன்னா பணியாற்றியவருமான டாக்டர் பிதான் சந்திர ராய், அவர் தான் வந்து அவருடைய நினைவாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து மருத்துவ தினம் கொண்டாடுறோம். இவர் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, பிதான் சந்திர ராய். ஓகேங்களா, 1882 இவர் பிறந்ததும் 1962 வந்து இவர் இருக்கிறாரு. இவர் பிறந்தது இறந்தது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 1. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 1991ஆம் ஆண்டு தொடங்கி ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய மருத்துவர் நாளாக வந்து கொண்டாடப்படுறோம். ஓகேங்களா, முக்கியமானது அவருடைய பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பிதான் சந்திர ராய், ஜூலை 1 மருத்துவ தினம். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடும்பநல நீதிமன்ற சட்டங்களின்படி 1984 படி மாநில அரசு உயர்நீதிமன்றத்தின் ஒப்புதலோடு 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட உள்ள நகரங்கள் வந்து பார்த்திங்கன்னா குடும்பநல நீதிமன்றங்களை வந்து நிறுவ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவைக்கேற்ப மாநில அரசுகள் வந்து கூடுதலாக நீதிமன்றங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நிறுவிக்கொள்ளலாம். ஓகேங்களா, இதெல்லாம் டேட்டா சும்மா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை ஏற்பட்டு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து பிரிஞ்சு போகிறாங்க, அது சம்மந்தமான நீதிமன்றங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் இது மட்டும்தான் முக்கியமானது, அதனால் இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டா போதும். ஓகேங்களா, குடும்பநல நீதிமன்ற சட்டம் 1984 படி மாநில அரசு உயர்நீதிமன்றத்தோட ஒப்புதலின்படி 10 லட்சத்துக்கும் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் வந்து குடும்பநல நீதிமன்றங்களிலிருந்து நிறுவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவை ஏற்பட்டால் அதிகமாக நிறுவிக்கலாம். ஓகேங்களா, தில்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவரது மாளிகையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறார்னா மக்களவையோட தலைவர் ஓம் பிர்லா. ஓகேங்களா, 2வது முறையாக தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இவர் மக்களவைத் தலைவராக வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றிருக்கிறார். ஓகேங்களா, இராணுவ புதிய தலைமை தளபதியாக வந்து பார்த்திங்கன்னா உபேந்திர துவிவேதி வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பேற்றிருக்கிறார். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர அரக்கு காப்பிக்கு வந்து பிரதமர் பேசினதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு வந்து நன்றி தெரிவிச்சிருக்காரு. மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பழங்குடியின விவசாயிகளால் அறுவடை செய்யப்படும் அரக்கு காப்பியை குறிப்பிட்டு பாராட்டு தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி வந்து நன்றி தெரிவிச்சிருக்காரு. அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரத்தின் அல்லூரி சீதாராமலஜு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரக்கு பள்ளத்தாக்கில் பழங்குடியின சமூகத்தால் அறுவடை செய்யப்படும் உலக புகழ்பெற்ற அரக்கு காப்பி வந்து குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். ஓகேங்களா, அரக்கு காப்பி எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசம். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதிய குற்றவியல் சட்டங்கள். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் நம்ம முன்னாடி சொன்னதாக சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூவில் இதை பற்றி புதுசாக வந்த சட்டங்களை பற்றி எதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அதை சொல்லணும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரல் கேண்டிடேட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா, இதை பற்றி கேட்டாங்கன்னா ஓரளவு சொல்ல தெரியணும். டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும். சரிங்களா,
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாறு அரசியல் பயணம் குறித்த மூன்று நூட்களை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி வந்து ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டிருக்காரு. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வந்து தில்லியிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக வந்து பிரதமர் மோடி வந்து பங்கேற்றிருக்காரு. ஓகேங்களா, அவருடைய வெங்கையா நாயுடோட 75வது பிறந்த நாள் தினத்தை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த நூல் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாறு வந்து பார்த்திங்கன்னா வெங்கையா நாயுடு லைஃப் இன் சர்வீஸ் அப்படின்ற பெயரில் புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க. இது தவிர வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பாரத் 13வது குடியரசு துணைத் தலைவராக வெங்கையா நாயுடு இலக்கை நோக்கி வந்து அந்த பயணத்தை பற்றி டீட்டெயிலாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஓகேங்களா, செலிப்ரேட் பாரத் அப்படின்றதுல அதுவும் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா பிரிட்டனோட பிரதமர் பேர் ரிஷி சுனக். ஓகேங்களா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. அடுத்து முதல் முறையாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட சிப் இணைக்கப்பட்ட 4G கைபேசி நிலையத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்திய ராணுவம் வந்து தனது பயன்பாட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்கு. இந்த சாதனத்தை பெங்களூரை சேர்ந்த சிக்னல் ட்ராண்ட் நிறுவனத்திடமிருந்து வந்து பார்த்திங்கன்னா அரசின் இணைய வர்த்தக வலைதளம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ராணுவம் வந்து வாங்கியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிக்கலான தொலைத்தொடர்பு சேவைகளை வழங்குவதற்கு உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட சிப்பு ஒன்று இராணுவத்திற்கு பயன்படுத்தி வருவது இதுவே முதன்மையாகும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபானது. இராணுவத்தினுடைய கம்யூனிகேஷனால் வந்து பார்த்திங்கன்னா இது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா தகவல்கள் வந்து வெளியாக வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்திய அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 125 கோடி ரொக்க பரிசு வந்து பார்த்திங்கன்னா ICC வந்து கொடுத்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆடவர் T20 உலகக்கோப்பை போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா போட்டியின் வந்து பார்த்திங்கன்னா தோல்வியை காணாமல் சாம்பியனான முதல் அணி அப்படின்ற பட்டத்தை பெற்றிருக்கு. அதுவும் இல்லாமல் T20 உலகக்கோப்பை போட்டியில் வந்து தொடர்ந்து 8 வெற்றிகளை பதிவு செய்த 3வது அணியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து T20 உலகக்கோப்பையில் வந்து 2 முறை வென்ற அணி வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா 3வதாக இருக்கிறோம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2007, 2024, இதற்கு முன் மேற்கிந்திய தீவு வந்து 2012, 16, இங்கிலாந்து வந்து 2010, 22 ஜெயிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா T20 உலகக்கோப்பை வென்ற அணியின் இருமுறை இடம் பிடித்த வீரர்கள் வரிசையில் வந்து ரோஹித் சர்மா 9வதாக இணைந்திருக்கிறார். ஓகேங்களா, அவருக்கு முன் வந்து பார்த்திங்கன்னா மேற்கத்திய தீவுகளைச் சேர்ந்த டேரன் சமி, மார்லன் சாமுவேல்ஸ், கிறிஸ் கீல் அப்படின்றவங்க பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா இவர் 9வது இடத்தில் இருக்கிறார். ஓகேங்களா, சர்வதேச T20 கிரிக்கெட்டில் அத்துடன் 16வது முறையாக ஆட்டநாயகன் விருது பெற்ற சாதனை படுத்துள்ள விராட் கோலி. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி 15 முறை வந்து பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ் தான் ஜெயிச்சிருந்தார், அந்த ஆட்டநாயகன் விருதை வந்து தேர்ந்தெடுத்தார். இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா 16வது முறையாக வந்து ஆட்டநாயகன் விருதை வந்து பெற்று சாதனை படைச்சிருக்கிறார். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா SCO உச்சி மாநாடு. ஓகேங்களா, இது எங்கே நடக்குது அப்படின்னா கஜகஸ்தானில் நடைபெறுது. ஓகேங்களா, ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு. ஓகேங்களா, முக்கியமானது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சீன அதிபர் ஷி ஜின்பிங் அவர் வந்து பங்கேற்க இருக்கிறாரு. இதில் என்ன அப்படின்னா ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் வந்து எந்தெந்த நாடுகள் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்தியா, சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் ஆகிய 8 நாடுகள் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா, ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 8 நாடுகள் வந்து இடம்பெற்றிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா, சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் ஆகிய 8 நாடுகள் வந்து நடைபெற்றிருக்கு. அதாவது பெரும் சர்வதேச அமைப்புகளின் ஒன்றாக உருவெடுத்துள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஆலோசனை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் வந்து கூட்டுவாங்க. இந்த அமைப்போட 24வது உச்சி மாநாடு வந்து பார்த்திங்கன்னா கஜகஸ்தான் தலைநகர் அஸ்தானாவில் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 3, 4 ஆகிய தேதியில் வந்து நடைபெற இருக்குது. ஓகேங்களா, நமக்கு அது மட்டும்தான் கேள்வி. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி வந்து கேட்க வாய்ப்பில்லை. கம்ப்ளீட்டாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து மனதில் குரல் நிகழ்ச்சியில் பேசின டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன் தான். இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர் இருக்கும், நீங்கள் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை டச் பண்ணி அந்த இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.